ஹலோ மக்களே, டேரக்டர் அப்படிங்கிறவங்க தாங்க கேப்டன் ஆஃப் எ ஷிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தோட முழு பொறுப்புமே டேரக்டர் தோளில் தாங்க இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அறிமுகமே இல்லாத ஒரு நடிகர் நடிகையை வச்சு கூட சூப்பர் ஹிட் படங்களை அவங்களால கொடுக்க முடிஞ்சதுங்க. பாரதி ராஜா அவர்கள் மண்வாசனை படத்தில் ரேவதி அவர்களை அறிமுகப்படுத்தும் போது அவங்களுக்கு தமிழில் ஒரு வார்த்தை கூட தெரியாதாங்க. ஆனால் படம் பார்த்தோன்னா அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனையும் நடிப்பையும் பார்த்தோன்னா அதை நம்பவே முடியாது நம்மளால். அதே மாதிரி பாலச்சந்தர் அவர்கள் அவ்வளோ ஒரு தொடர்கதை படத்தில் சுஜாதாங்கிற புதுமுகத்தை நம்பி எப்படி அவ்வளோ ஒரு வெயிட்டான கேரக்டர் கொடுத்து அதை ஸ்க்ரீன்லேயும் 100% அவுட்புட்டையும் கொண்டு வந்தாங்கன்றது ரொம்ப ஒரு வியப்பான விஷயந்தாங்க. இந்த காலத்து டேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த காலத்து டேரக்டர்ஸ் பெண்களை மையப்படுத்தியும் கருத்துள்ள படங்களையும் எடுத்தாங்கங்க. அந்த மாதிரி படங்களும் வலுவான பெண்களை மையப்படுத்துகிற கதாபாத்திரங்களையும் நான் ரொம்ப பர்சனலாக மிஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கும் இதே ஃபீலிங் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.